ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ எதுக்காகவும் அழுக வேண்டாம். இந்த பதிவை நீ கேட்டு முடிக்கும் போதே உனக்கான நல்லது நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். நான் உனக்கு சாதாரணமாக சொன்னாலே நிச்சயமாக நடக்கும். சவால் விட்டு சொல்லும்போது நடக்காமலா போயிடும்? கண்டிப்பாக உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கண்ணீரோடும் வருத்தத்தோடும் நீ என்னிடம் வேண்டி கேட்டதையெல்லாம் இப்போ நீ மனமகிழ்ச்சி கொள்ளும் விதமாக உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். தாங்க முடியாத வலிகளையும் வேதனைகளையும் மன சுமைகளையும் பாரத்தையும் அனுபவித்த உனக்கு உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பாக உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும். இத்தனை நாளாக நீ வைத்த வேண்டுதல்களை எல்லாம் காது கொடுத்து கேட்ட நான் இப்போ உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். தீய விஷயங்களும் தீயவைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக கவசமாக நிற்க போகிறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருந்து பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துக்கிறேன் என் செல்வமே. நீ எப்போதும் நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டினாலே அது உனக்கான பலத்தை கொடுக்கும். அதையும் இதையும் யோசித்து பழைய விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுன்னு நீ இப்போது ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை யோசித்து புதிய நல்ல நினைவுகளை உருவாக்க முயற்சி செய். உன் வாழ்க்கைக்கு எது சரியானதோ அதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நான் அனுபவிப்பேன். ஒத்தவங்க யார் வந்தாலும் மற்ற எந்த விஷயத்தில் எந்த விதத்தில் கஷ்டம் வந்தாலும் அதை ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நான் அனுமதிக்க மாட்டேன். தீயவைகளும் கெட்டவர்களும் உன் வாழ்க்கையை நோக்கி வந்தாலும் என் பார்வை படும்போது அது தானாகவே விலகி போயிடும். உன்னை விட்டுட்டு போகிறவங்களை எல்லாம் அப்படியே விட்டுடு. நல்ல விஷயங்களும் நன்மைகளும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் வந்து நீ போகும் பாதையை வெற்றி பாதையாக மாற்ற போகிறேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து இப்போது நான் உனக்கான ஒரு விடிவு காலத்தை தரப்போகிறேன். உனக்கான நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் உன் செவிகுளிர வந்து சேரும். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னையே நம்பக்கூடிய உன்னை இந்த முருகன் நிச்சயமாக கைவிட மாட்டேன் என் செல்வங்களே. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்து நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது. எப்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு துணையும் நான் தான், உனக்கு துணிச்சலும் நான் தான். உன் வாழ்க்கைக்கு வரமாக இந்த முருகன் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இத்தனை நாளாக என்னை நம்பி பொறுமையாக காத்திருந்த உனக்கு கைமேல் பலனாக நீ எதிர்பார்த்ததை உன் கைகளை ஒப்படைக்க போகிறேன். உனக்குள்ள ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும்படியும் நீ புத்துணர்ச்சியோட எல்லா வேலைகளையும் சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக வீசுகிற புயலும் எல்லாமே சரியாகி தென்றல் வீசும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் உன்னை தென்றல் வருடி செல்வதை போல நீ நினைத்ததெல்லாம் நடந்து மகிழ்ச்சியோடு வாழ போகிற. நீ கேட்டதை நான் உனக்காக தருவேனோ மாட்டேனோன்னு நீ மனம் கலங்காதே. நீ நம்பிக்கையோடு இருந்தீனா அனைத்தையும் உறுதியாக நான் உனக்கு கொடுத்தருள்வேன். அழகான குடும்பமும் அமைதியான வாழ்க்கையும் தான் இந்த முருகன் உனக்கு தரப்போகிற வரம். கண்டிப்பாக நீ நினச்ச அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் மன சுமைகளையும் பாரத்தையும் இறக்கி வச்சு கடன் பிரச்சனையோ கஷ்டமோ நோய் நொடியோ இல்லாத அளவுக்கு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். என் அருளால் இனிமே நீ மனநிறைவான வாழ்க்கையை வாழ போகிற. உன் வாழ்வில் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமும் வளமும் அமைதியும் நிலைத்து நிற்கும்படி நான் செய்கிறேன். உன் குடும்பத்துக்கும் உன் மனசுக்கும்
நான் பாதுகாப்பாக இருப்பேன் என் செல்வமே. நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் இனிமே அமைதியும் ஒற்றுமையும் மெதுவாக திரும்பும். நம்பிக்கையோடு நீ முன்னேறுவதற்கான எல்லா வழிகளையும் இந்த முருகன் உனக்கு காட்டுறேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது முருகா, என்னை காப்பாற்றுன்னு என்கிட்ட சொல்லி அழுது மனம் வருந்திய உனக்காக இந்த முருகன் துணையாக இருந்து ஆறுதலை கொடுத்து உனக்கான நல்லதையும் நடத்தி தரப்போகிறேன். எல்லா கஷ்டங்களையும் கடந்து மீண்டு வருவதற்கு நானே உனக்கு வழிகாட்டுறேன். கண்ணீரும் கவலையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறேன். கடன் சுமையும் கஷ்டங்களும் இல்லாத வாழ்க்கையை கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோட நீ சந்தோஷமாக வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன். வலியும் வேதனையும் இல்லாத நல்ல மனசோட சிரித்து சந்தோஷமாக நீ வாழும் வாழ்க்கையை இந்த முருகன் உனக்கு கொடுத்தருள்வேன். நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் நீ விரும்பினதை விட சிறப்பான ஒன்றை இந்த முருகன் உனக்காக கொடுப்பேன். உனக்கு நல்ல வீடும் நல்ல வேலை வாய்ப்பும் குழந்தை பாக்கியமும் கிடைக்க பெற்று உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். வெளியே நீ சிரித்தாலும் உன் மனசுக்குள்ளே எந்த அளவு கவலைகளை சுமந்து கஷ்டப்படுற, மன குமுறலோடும் மன வருத்தத்தோடும் வாழ்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் தீராத பிரச்சனைகள் அனைத்தையும் உனக்கு தீர்த்து வைக்கணுன்ற நோக்கத்தோட இந்த முருகன் எப்போதும் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ அணிந்திருக்கும் புன்னகையை, போலியாக மற்றவங்களுக்காக சிரிக்கும் இந்த புன்னகையை நிஜமான மகிழ்ச்சியோடு நீ சிரிக்கும் புன்னகையாக நான் மாற்றி கொடுக்குறேன் என் செல்வமே. நிச்சயமா நான் சொன்ன எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க தான் போகுது. என் அருள் உன் கூட உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்வில் இருக்கும் எல்லா துன்பங்களையும் அகற்றப் போகுது. இந்த வேலின் அருளால் உன் வாழ்க்கை செழிக்கட்டும். நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆரோக்கியமும் அமைதியும் செல்வமும் உன் வீட்டில் நிரம்பி வழியும்படி இந்த முருகன் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ 16 செல்வங்களும் பெற்று பேரோடும் புகழோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் செல்வ செழிப்போடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி நான் செய்கிறேன். என் அருளின் ஒளி உனக்கு துணையாக இருந்து உன் பாதையை வழி நடத்த போது. இத்தனை நாளா உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு எப்பேற்பட்ட வேதனையை அனுபவிச்சன்றது எல்லாமே எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உன் வேதனைகளையும் சோதனைகளையும் கவலைகளையும் போக்கி உன் வாழ்வில் இருக்கும் போராட்டங்களை எல்லாம் நீக்கி உன்னை மிக மிக சந்தோஷமாக நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். அடுத்தடுத்து பல அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்காக நான் நடத்தி கொடுக்குறேன். என் அருளால் இனி அனைத்தும் சரியாகும். உன் எண்ணங்களை தூய்மைப்படுத்தி நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கு இந்த முருகனே ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே. நம்பிக்கையோடு நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நீ கேட்ட வரங்களையும் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். குடும்ப ஒற்றுமையும் குழந்தை பாக்கியமும் திருமண நலனும் உன் பெற்றோர்களின் ஆரோக்கியமும் உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் நல்ல வருமானமும் நிலையான நிரந்தரமான நல்ல வேலையும் கிடைக்க பெற்று நீ வெற்றிகரமாக வாழும்படி இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் குடும்பத்தில் ஒற்றுமை மலரும்படியும் உன் வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் நிலைக்கும்படியும் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர்றேன். என் அருளால் இனிமே உன் வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் மலரப்போகுது. உன் கடன் சுமைகளையும் கஷ்டங்களையும் போக்கி நிலையான வருமானத்தோட நீ நிம்மதியாக வாழும்படியும் முன்னேறும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன். உன் வறுமையை அகற்றி செல்வ செழிப்போட நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போகிறேன். நோய் நொடி இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாக நான் கொடுப்பேன் என் செல்வமே. நல்ல வேலை உனக்கு அமைய பெற்று
நிரந்தர செல்வம் உன் இல்லத்தில் நிரம்பி வழிய போகுது. உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக, மனசெல்லாம் மகிழ்ச்சியாக நீ இந்த திருச்செந்தூர் முருகனை நோக்கி வந்து என் தரிசனத்தை பெறும்படி நான் செய்கிறேன். 1000 துன்பங்கள் வந்தாலும் மறுபடியும் அப்பா அப்பான்னு என்னைத்தானே தேடி ஓடி வருகிறேன். 5 அறிவு கொண்ட ஜீவனே தன் பிள்ளையை கைவிடாமல் தூக்கிக்கிட்டு அலையும் போது இந்த முருகன் உன் கடவுள், ஞான கடவுள், தெய்வம், கடவுள், அப்பா என்று பேரும் புகழும் பெற்ற நான் மட்டும் எப்படி என் பிள்ளையாகி உன்னை கைவிடுவேன்? பிள்ளைக்கு ஒரு துன்பம்னா அது அப்பனுக்கும் சேர்த்து தானே. ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்தி நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். உன்னை ஆனந்தப்படுத்தி உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். இந்த அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற அத்தனை விஷயங்களும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் உனக்கு உதவி செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்த பண தேவையை நிறைவேற்றி உன் விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ தொட்ட காரியம் அனைத்தும் இனி ஜெயமாக வெற்றிகரமாக நடந்து முடியும். உன் கண்ணீரை தொடச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். நீ நினைச்ச காரியங்களையும் 100% வெற்றிகரமாக நானே உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் என் தங்கமே.